ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம விரூஸ் பிஓஎஸை ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரிப்போர்ட் செக்ஷனில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸில், மந்த்லி பேசிஸில், விட்டின் டேஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா எந்த மந்த்துன்னு செக் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிட்டு எந்த இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ சம்மரி வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பிட்வீன் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் டேட்டா வரும். நம்ம டெய்லி பேசிஸை பார்ப்போம். டெய்லி பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். இப்போ ஃபுல் பில்லு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பில்லையுமே காமிக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு, டைமோட என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல் ஆயிருக்கு, என்ன குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் இருக்குது. அதே நீங்கள் பில் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த பேமெண்ட் மெத்தடில் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும் இங்கே. அடுத்தது கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரி அதிகமாக சேல் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைம், எந்த டைமில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம், என்ன ஐட்டம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து கேன்சல்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பில் வந்து பில் போட்டு கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டேக்ஸ் கூட சேர்த்து பார்த்துக்கலாம். ஷோ டேக்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸோட எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் சார்ட் மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம். பார் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட் இது மூலியமாகவும் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும். இப்போது உங்களுக்கு இதையே அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட் ஆகி உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கும்.